எல்லாம் வல்ல அல்லாவின் கணித்துவின் நடிகர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அரபி இலக்கண வகுப்புல நாம் அமைந்திருக்கிறோம். முதுகுவன் சொல்லியடா ரசூல் கரீம் அம்மா பாத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. நம்ம என்ன பாடம் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி நமக்கே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து லமீர் பத்தின பாடத்தை படிச்சுட்டு இருக்கோம். லமீர் பிரதிபெயர் சொல், ப்ரொனவுன், அதனுடைய பன்மை லமாயிர். லமீர்ல 2 வகை இருக்கு. லமீருல் முன்ஃபசிலா, லமீருல் முன்ஃபசில், லமீருல் முத்தசில். லமீருல் முன்ஃபசில்னா பிரிந்து வரக்கூடிய பிரதிபெயர் சொற்கள். அது முபுத்ததாவாக கருதப்படுகிறது. அது ஒரு வாக்கியமாக கருதப்படுது. லமீருல் முன்ஃபசில் அது 14 எழுத்துக்களை கொண்டதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல முதல்ல காயிப் பழர்க்கை என்று சொல்லக்கூடிய முஃப்ரத் ஒருமை பார்த்தோம், ஹுவ. காயிப்ல முசன்னா இருமை பார்த்தோம், ஹுமா. காயிப்ல ஜம்உ பார்த்தோம், ஹும். இது எல்லாமே ஆண்பால். ஹுவ, ஹுமா, ஹும். அதை பத்தி பார்த்தோம். அது மட்டும்தான் நம்ம வந்து போன வகுப்புல பார்த்திருக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹுவ தாலிபுன், அவன் மாணவன். ஹுவ முதர்ரிசுன், அவர் ஆசிரியர். ஹுவ முஹந்திசுன், அவர் இன்ஜினியர். ஹுவ அலி பெயரையும் குறிக்கும், ஒரு இஸ்மையும் குறிக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம். ஹுவ அப்பாஸ், ஹுவ முஹம்மத். அடுத்து ஹுமா பார்த்தோம், அவர்கள் 2 ஆண்கள், அவர்கள் இருவர்கள் மாணவர்கள். ஹுமா முஹந்திசானி, அவர்கள் இருவர்கள் இன்ஜினியர்கள். ஹுமா முதர்ரிசானி, அவர்கள் இருவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பேரை வச்சு குறிப்பிடக்கூடாது. ஹுமா அப்பாசுல் அலியுன், அவர்கள் அப்பாஸ் இன்னும் அலி. ஹுமா அவர்கள் ஜெயித் அபூபக்கர். ஹுமா அஸ்லம் வ அக்ரம். அடுத்து ஹும் பன்மை முதக்கர் ஆண்பால். சரிங்களா, முதக்கர் பன்மை வந்து பார்த்தோம். ஹும் ஹும் முஸ்லிமூன, ஹும் முஃமினூன, ஹும் ஆபிதூன, ஹும் சாயிமூன என்று போன வகுப்புல இதை வந்து நம்ம பார்த்தோம். இதுல யாருக்கும் டவுட் இருக்குதா? காயிப் முஃப்ரத் முசன்னா ஜம்உ முதக்கர் ஆண்பால் வந்து பார்த்தோம். காயிப்ல ஆண்பால் ஒருமை, ஆண்பால் இருமை, ஆண்பால் பன்மை வந்து பார்த்தோம். இதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்ஸ்டால இன்னைக்கு நம்ம அடுத்த பாடம் வந்து பார்க்க போறோம். யாருக்கு எந்த டவுட் இல்லையா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது சரிங்களா, நம்ம வந்து லமீர் வந்து பார்த்தோம். லமீர்ல வந்து லமீர்ல அடுத்து காயிப்ல முசன்னா பெண்பால்ல ஒருமை வந்து பார்க்க போறோம். காயிப் படர்கையில, முசன்னா பெண்பால்ல, முஃப்ரத் ஒருமை பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது காயிப்ல முதக்கர் ஆண்பால்ல, முஃப்ரத் ஹுவ, முசன்னா ஹுமா, ஜம்உ பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். போன கிளாஸ்ல நிறைய பேர் எல்லா எக்ஸாம்பிள் சொன்னீங்க, எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்ப அடுத்தது காயிப் படர்கையில பெண்பால் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, அதுதான் ஹிய, அவள். ஹியனா அவள் என்று அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிய ஆயிஷா, அவள் ஆயிஷா. ஹிய பாத்திமா, ஹிய ரில்வானா. புரியுதுங்களா? ஹியனா அவள். இதே பெயரை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஒரு இஸ்ம வச்சு பார்க்கணும்னா ஹிய தாலிபா, அவள் ஒரு மாணவி. ஹிய முஹந்திசத்துன், அவள் ஒரு இன்ஜினியர். ஹிய தகியத்துன், அவள் ஒரு புத்திசாலியான பெண். சரிங்களா, இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஹிய வச்சு. ஹிய வந்து காயிபு படர்கையான, முசன்னா பெண்பாலான, முஃப்ரத் ஒருமையாக இருக்குது. இது நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உங்க பேரோட முன்னாடி ஹிய போட்டீங்கன்னா அவள், அவள் ஆயிஷா,
அவள் ஃபாத்திமா, அவள் ரிவானா அப்படி சொல்லி வரும். நீங்க ட்ரை பண்ணுங்க யாராவது, இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க யாராவது. ஹிய உம்மு சல்மா. ஹிய உம்மு சல்மா, மாஷா அல்லாஹ். ஓகே, பெயர் வச்சு சொல்லிருக்கீங்க. ஒரு பெயர் சொல் வச்சு சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க ஏதாவது, இன்ஷா அல்லாஹ். பெயர் சொல். ஹிய ஜமீலத்துன், அவள் அழகானவள், அந்த மாதிரி ஏதாவது. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஹிய தக்கியத்துன், ஹிய தக்கியத்துன், அவள் ஒரு புத்திசாலியான பெண். வேற சாஃபிரா அப்படின்னா பிரயாணம் செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சாஃபிரா, அதை வச்சு ஏதாவது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஹிய சாஃபிரத்துன், அவள் ஒரு பிரயாணி, அவள் ஒரு பிரயாணி. ஓகே ஓகே, அடுத்ததா சாயிமா அப்படின்னா நோன்பு நோக்கக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு சொல்லுங்க யாராவது. ஹிய சாயிமத்துன், ஹிய சாயிமத்துன். வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஹிய வச்சு. ஹிய தொபீபத்துன், ஹிய தொபீபத்துன், அவள் ஒரு பெண் மருத்துவர். ஹிய முதர்ரிசத்துன், அவள் ஒரு ஆசிரியர், அவள் ஒரு பெண் ஆசிரியர். ஓகே, வேற ஹிய முஹந்திசத்துன், ஹிய முஹந்திசத்துன், அவள் ஒரு பெண் இன்ஜினியர். வேற ஹிய ஜமீலத்துன், அவள் அழகானவள். அழகானவள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இது. ஹிய கசீரத்துன், அவள் குட்டையானவள். ஹிய தொவீலத்துன், அவள் நீளமானவள். நம்ம எதெல்லாம் சேர்க்கணுமோ, அதாவது நான் ஹபர்ல மேல எல்லாம் சேர்ப்போம். ஃபாத்திமா அழகாக இருக்கின்றால, ஃபாத்திமா து ஜமீலத்துன், ஃபாத்திமா நெட்டையாக இருக்க ஃபாத்திமா து தொவீலத்துன் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம பின்னாடி ஏனால நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஹிய உஹுத்துன், ஹிய உஹுத்துன், உறவு முறையில் வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹிய உஹுத்துன், அவள் சகோதரி. ஹிய உம்மத்துன், அவள் தாய். ஹிய உம்மத்துன், அவள் தாய். ஓகே, அப்ப அல்ஹம்துலில்லாஹ். ஹிய ஹிய வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, அது என்ன இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. ஹிய என்பது என்ன இடத்துல இருக்கு? முபததா, அப்படி கேட்கல, லமீர்ல வந்து என்ன இடத்துல இருக்கு? காயிப் முஃப்ரதுல, முசன்னாவாக பெண்பாலாக இருக்கு, முஃப்ரதாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஹிய பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஹுமா. இந்த ஹுமா வந்து உங்களுக்கு குழப்பலாம், என்னடா காயிப்ல பெண்பாலுக்கும் அதான் இருக்கு, ஆண்பாலுக்கும் இருமைக்கு அதான் இருக்கு அப்படின்னா, இருமையில இது ஒரே மாதிரிதான் இருக்கும், சரிங்களா? ஹுமா ஆண்பாலையும் குறிக்கும், ஹுமா பெண்பாலையும் குறிக்கும். குழப்பிக்க வேண்டாம். நம்ம பின்னாடி வர்றதை பார்த்து அது ஆண்பாலை குறிக்குதா பெண்பாலை குறிக்குதா பாத்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, ஹுமா அப்படின்னாலும் அது நீங்க ஹுமான்னு சொல்றது ஒரு ஆணை பார்த்து சொன்னாலும் அவங்களையும் குறிக்கும், ஒரு பெண்ணை பார்த்து நீங்க சொன்னாலும் அந்த ஹுமா என்பது அவர்களையும் குறிக்கும், சரிங்களா? இப்ப ஹுமாவை பத்தி பார்க்க போறோம். ஹுமா என்பது என்ன இடத்துல இருக்கு அமீர்ல? காயிபு, படர்கையில முசன்னா இருமையாக இருக்கிறது, முஸ்மு அன்னஸ் பெண்பாலை குறிப்பதாக இருக்கிறது. பாருங்க, ஹுமா, ஹுமா ஹப்சத்து வ ஆயிஷத்து. ஹுமா அவர்கள் இருவரும்னா ஹப்சாவும் இன்னும் ஆயிஷாவாகவும் இருக்கிறார்கள். ஹுமா அவர்கள் இருவரும் தாயாகவும் வ பின்துன், அவங்கதான் அம்மாவும் இன்னும் மகளும். ஹுமா ஹாலத்துன் வ அம்மத்துன், அவர்கள் தான் ஹாலா சித்தியும் இன்னும் அத்தை மாமியும். அடுத்து ஹுமா பேரை வச்சு பார்த்தாச்சு. அடுத்து ஹுமா வீரர்கள் தாலிபானி சிறு மாணவிகள், அவர்கள் 2 பேரு அல்லது அவர்கள் 2 மாணவிகள். ஹுமா முஜ்தஹிதானி, அவர்கள் 2
முயற்சி செய்யக்கூடிய பெண்கள். முஜித்தஹிதுன் அப்படின்னா முயற்சியுடைய பெண். முஜித்தஹிதானி அப்படின்னா முயற்சியுடைய பெண்கள். ஹுமா அவர்கள் இருவரும் சாஃபிரத்தானி பிரயாணம் செய்யக்கூடிய பெண்கள். சரி, ஓகே. இப்ப நான் ஹுமா வந்து பார்த்திருக்கோம். ஹுமா வச்சு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹுமா என்பது படர்கையில உள்ள பெண்பால் இருமையை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதை நான் இன்னொரு டைம் சொல்றேன். ஹுமா என்பது இருமையை குறிக்கும். ஹுமா அவர்கள், ஹப்சா ஆயிஷா அவர்கள் தான் ஹப்சாவும் இன்னும் ஆயிஷாவும். ஹுமா உம்முன் வ பின்துன் அவர்கள் தான் தாயும் இன்னும் மகளும். ஹுமா ஹாலத்துன் வ அம்மத்துன் அவர்கள் இருவரும் தான் சித்தியும் இன்னும் மாமியும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பெயர்களை வச்சு நம்ம பார்த்திருக்கோம். இஸ்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னா, பெயர் சொற்கள் வச்சு பார்க்கணும்னா ஹுமா தாலிபானி அவர்கள் இரு மாணவிகள். ஹுமா முஜ்தஹிதானி அவர்கள் இரு முயற்சி செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவர்கள். ஹுமா சாஃபிரத்தானி அவர்கள் இருவரும் வந்து பிரயாணம் செய்யக்கூடிய பெண்கள் என்பதை குறிக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஹுமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹுமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்னாச்சு? ஹுமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹுமா தொபீபானி. ஹுமா தொபீபானி. தொபீப்னா ஆண்பால்ல வந்துருச்சுல. இப்ப நம்ம வந்து பெண்பால் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க சொல்றது கரெக்ட். ஹுமா தொபீபானி அப்படின்னா அவர்கள் வந்து 2 டாக்டர்கள்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா நீங்க இப்ப பெண்பாலா சொல்லுங்க. நீங்க தொபீபத்தானி. தொபீபத்தானி. மாஷா அல்லாஹ். கரெக்ட். வேற? ஹுமா திஃப்லத்தானி. ஹுமா திஃப்லத்தானி அவங்க வந்து 2 பெண் குழந்தைகள். ஹுமா ஆபிதானி. ஹுமா ஆபிதானி அவர்கள் ஆபிதத்தானி பெண்பாலா சொல்லணும்னா ஆபிதத்தானி அவர்கள் 2 வணக்கசாலியான பெண். ஹுமா ஆபிதானி கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஹுமா வந்து வந்தா ஆபிதானி போடலாம். அது ஆண்பாலை குறிக்கிறது. பெண்பாலாக குறிக்கணும் அப்படின்னா ஒரு ஆபிதத்தானின்னு சேர்த்துக்கணும். சரிங்களா? இது புரியுதா உங்களுக்கு? இருந்தது புரியலையா? ஆபிதத்தானி. வேற? ஹுமா வச்சு சொல்லுங்க. பேர் வச்சு சொல்லுங்க. ஹுமா ஆயிஷா என்ன சொல்றாங்க? ஹுமா ஆயிஷா ஃபாத்திமா, ஹுமா ஹப்சா அப்படி சொல்லிட்டு ஏதாவது பேர் வச்சு சொல்லுங்க. ஹுமா தாலிபானி சொல்லுங்க. ஹுமா தொபீபத்தானி தாலிபத்தானி. வேற சொல்றாங்க மதரசத்தானி 2 மதரசாக்கள். உங்களுக்கு எது சொல்லுவோம் தெரியுமோ அதை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். ஹுமா குல்லியத்தானி அவர்கள் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஹுமா ஃபாத்திமத்துன் வ ஆயிஷத்துன். ஓகே. மாஷா அல்லாஹ். கரெக்ட். வேற? ஹுமா ஆயிஷத்துன் வஹுவ ஹுமா 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 ஆயிஷத்துன் வ சாஜிதத்துன் மாணவிகள். தபீபத்தானி. மாஷா அல்லாஹ். சூப்பர். நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டீங்க. பரவாயில்ல. வேற? ஹுமா வச்சு இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் சொல்லுங்க. நம்ம அடுத்த பாடம் போயிடலாம்.
இப்போ ஹுமா வந்து எல்லாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். என்ன ஹிய ஹுமா, ஹுமா என்பது இருமையை குறிக்கும். அது ஹுமா ஆண்பாலாகவும் ஹதிஜத்துன் வ ஃபாத்திமத்துன். ஓகே. அப்போ வந்து ஆண்பாலாக இருக்கும், பெண்பாலாக இருக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மகளை பார்த்து அதை நம்ம ஆண்பாலா பெண்பாலா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஹுமா அப்பாஸ் வ அலி அப்படின்னா அது இந்த ஹுமா வந்து ஆண்பாலான ஹுமாவா நம்ம நினைச்சுக்கணும். இதே ஹுமா ஆயிஷா வ ஹப்சான் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹுமா வந்து பெண்பாலான ஹுமா என்று நம்ம கருத்தில் வந்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ஹுன்ன. சரிங்களா? ஹுன்ன, ஹுன்ன என்பது காயிபுல படர்கையில முஅன்னஸ் பெண்பால்ல ஜெமுவாக இந்த வந்து இந்த ஹுன்ன வந்து வருது. ஓகே, இப்ப நம்ம ஹுன்ன பத்தின எக்ஸாம்பிள் வந்து பத்தி பார்ப்போம். ஹுன்ன முஸ்லிமாத்துன், அவர்கள் முஸ்லிமான பெண்கள். அந்த ஹுவ ஒருமையா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ளதும் நம்ம ஒருமையா போடணும். ஹுமா அது இருமையா வந்திருக்கு, சோ நம்ம வந்து இருமையா வந்து பின்னாடி வரக்கூடிய இருமையா போடணும். ஹும் பன்மையா வந்து ஹும் முஸ்லிமுன் அப்படி போடக்கூடாது. ஹும் தொபீபுன் அப்படி போடக்கூடாது. ஹும் என்பது அவர்களை குறிக்கும். அப்ப அது பன்மையா இருக்கனால ஹும் முஸ்லிமூன அப்படிதான் நம்ம போடணும். அதே போலதான் இங்க ஹுன்ன என்பது பெண்பால் பன்மையை குறிக்குது. அப்ப இது பெண்பால் பன்மையா வந்திருக்கனால பின்னாடி வரக்கூடிய இஸ்மையும் நம்ம பெண்பால் பன்மையை தான் போடணும். ஹுன்ன முஸ்லிமாத்துன், அவர்கள் முஸ்லிமான பெண்கள். ஹுன்ன ஆபிதாத்துன், அவர்கள் வணக்கசாலியான பெண்கள். ஹுன்ன முஜ்தஹிதாத்துன், அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய பெண்கள். அப்ப வாவுன்னு எடுத்து சேர்க்கணும் உஸ்தாதா. வாவுனூன் வந்து ஆண்பால் பன்மைக்கு. சரிங்களா? வாவுனூன் முஸ்லிமூனா ஆண்பால், முஸ்லிமான ஆண்கள்னு வந்துரும். இதே நீங்க ஒரு லாஸ்ட் அலிஃப்தா சேர்த்தீங்க அப்படின்னா அது முஸ்லிமான பெண்கள்னு வந்துரும். சரிங்களா? இப்ப நீங்க வாங்கணும்னு சேர்க்கறீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா ஹும்முன்னு வரும். ஹும் ஆண்பாலா வந்து ஹும், ஹும் முஸ்லிமூன, ஹும் முஜ்தஹிதூன, ஹும் ஆபிதூனன்னு சொல்லிட்டு ஆண்பாலை குறிக்கும். அலிஃப்தா என்பது பெண்பாலை குறிக்கிறது. ஓகே, இந்த வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் வாய்ப்பாடு இருக்குன்னா அதைய வந்து சொல்லுங்க. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இன்ஷால்லா எடுத்து சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹிய ஹுமா ஹுன்ன. மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷால்லா, எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. ஹுவ ஹுமா ஹிய ஹுமா ஹுன்ன. ஓகே, அது ஃபர்ஸ்ட் போதும். ஃபர்ஸ்ட் காய் மட்டும் போதும். இன்ஷால்லா யாருக்கு வந்து தோணுதோ அவங்க மைக்க ஆன் பண்ணி இதை அப்படியே சொல்லுங்க. பார்க்காம சொல்ல முயற்சி பண்ணுங்க. இன்ஷால்லா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்காம சொல்ல முயற்சி பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். வேற ஃபாத்திமா சிஸ்டர் சூப்பரா சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். வேற உங்க ஸ்கிரீன் வந்து விலக்கி விட்டுருங்க உஸ்தாதா, நாங்க ட்ரை பண்றோம். ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. மாஷா அல்லாஹ். சாஜிதா பர்வீன் அவங்க சொல்லியிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். வேற ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. மாஷா அல்லாஹ். ஓகே, ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. சரி மாஷா அல்லாஹ். வேற ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. சாலிஹா சிஸ்டர். மாஷா அல்லாஹ். ஓகே, மாஷா அல்லாஹ். வேற அப்ப எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாருக்கும் இது வந்து மனப்பாடமா தான் இருக்கு. என்ன மாஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஹுவ என்பது ஒருமையை குறிக்குது, ஹுமா என்பது ஆண்பால் இருமையை குறிக்கிறது, ஹும் என்பது ஆண்பால் பன்மையை குறிக்கிறது, ஹிய என்பது பெண்பால் ஒருமையை குறிக்கிறது, ஹுமா என்பது பெண்பால் இருமையை குறிக்கும், ஆண்பால் இருமையை குறிக்கும் படர்கையில. அதே போல ஹுன்ன என்பது பெண்பால் பன்மையை குறிக்குது. ஹுன்ன முஸ்லிமாத், ஹுன்ன காஃபிராத், ஹுன்ன ஆபிதாத் அப்படின்னு வேணும்னாலும் சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம காயிபு படிச்சுட்டோம். அடுத்ததாக ஹாலிதா படிக்க போறோம். ஹாலித் வந்து படிக்க போறோம்.
நாங்க வந்து மதரசால இருக்கும்போது இது அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அது அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல நம்ம பிரசன்ட் சொல்லுவோம் அப்படிதானே. அட்டெண்டன்ஸ் எடுத்தீங்க பேர் வாசிப்போம்ல, பிரசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்க இங்கதான் இருக்கோம், உங்க முன்னாடிதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு காட்டுறதுக்காக பிரசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல ஆமா உஸ்தாதா, ஆமா உஸ்தாதா. பேர் சொல்லும் போது ஹாலிரான்னு சொல்லுவோம் உஸ்தாதா. ஆமா, நம்ம பேர் சொல்லுவோம் ஹாலிரா அப்படின்னு சொல்லுவோம். அதான் உங்களுக்கு ஆமா ஞாபகம் இருக்கு. ஹாலிர். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது உஸ்தாதா. ஆமா, ஹாலிர்னா நான் உங்க முன்னிலையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நாங்க ஹாலிர். ஹாலிர் என்பது முன்னிலையை குறிக்கக்கூடியது. காயிப் என்பது படருகையை குறிக்கக்கூடியது. ஹாலிர் அல்லது முகாத்தப்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப புழக்கத்துல அந்த வார்த்தை இல்ல. அதனால நம்ம ஹாலிர் சொல்லுவாங்க இல்ல. ஹாலிர் என்பது முன்னிலையை குறிக்கக்கூடியது. இப்ப நம்ம முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு, நீதான் இதை செஞ்ச, அல்லது நீதான் நீதான் அப்பாஸ், நீதான் அலி, நீ சின்ன பையன், நீ பெரிய பையன், நீ சின்ன பிள்ளை, நீ பெரிய பிள்ளை அப்படின்ட்டு நமக்கு முன்னிலையே இருப்பவர்களை குறுக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அந்த. அந்த என்பது ஹாலிர் முன்னிலையில ஆண்பால், சரிங்களா. முதக்கர் ஆண்பால், முஃப்ரத் ஒருமையாக இருக்குது. அந்த ரொம்ப ஈஸியான பாடம். அமீர் பாடம் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம், சரிங்களா. அப்போ ஹாலிர் ஹாலிர் முன்னிலையில முதக்கர் ஆண்பால, முஃப்ரத் ஒருமையை வந்து குறிக்குது. அந்த இந்த அன்சத்தை இப்ப நம்ம இன்ஷால்லா எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த வலதுல், நீ சிறுவன். அந்த ரஜுலுன், நீ ஒரு மனிதன். அந்த தாஜிருன், நீ ஒரு வியாபாரி. அந்த அப்பாசுன், நீதான் அப்பாசு அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதே போல பெயர் வச்சு சொல்லலாம். அந்த அலி, நீதான் அலி. அந்த ரஜுல், அந்த தாஜிர் மாதிரி அந்த அலி, அந்த அப்பாஸ், அந்த முஹம்மது. அல்லது ஒரு நீ திருட அப்படின்னா அந்த சாரிக்குன், சாரிக்கு. சாரிக்குனா திருடன், சாரிக்கு. அந்த சாரிக்கு, நீ ஒரு திருடன். அந்த ஆபிது, நீ ஒரு வணக்கசாலி. அந்த சாஜிது, நீ வந்து அல்லாஹ்விற்கு திறம்பணியக்கூடியவன். அந்த மாஜிது, நீ வந்து புகழக்கூடியவன், புகழுக்கு சங்கை மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி உள்ளவங்கள ஆண்பால், அண்டர்லைன் ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் என்பது அன்தவாக இருக்கிறது. அந்த. சரி, ஓகே. இது அந்த ஆண்பால். எக்ஸாம்பிள் சொல்லுங்க உங்களுக்கு புரிஞ்சது மாதிரி. அந்த முதர்ரிசத்துன், நீ ஆசிரியர். நம்ம இப்ப வந்து ஆண்பால் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சிஸ்டர். அந்த தாலிபுன், அந்த சாலி, சாலிஹுன். அடுத்து அந்த முஸ்லிமுன், அந்த முஸ்லிமுன், நீ ஒரு முஸ்லிம். அந்த துல்லாபுன், அந்த துல்லாபு. அந்த துல்லாபு என்பது பன்மை தானே, மாணவனுடைய பன்மை தான் துல்லாபு. தாலிபுனுடைய பன்மை துல்லாப். அந்த தபீபுன், அந்த தொபீபுன், நீ ஒரு டாக்டர். அந்த ஃபல்லாஹுன், நீ விவசாயி. ஃபல்லாஹுன், நீ ஒரு விவசாயி. அந்த வலதுன், அந்த தாஜிருன், நீ ஒரு வியாபாரி. அந்த தாஜிர், அந்த வந்து ஒருமைனால பின்னாடி சேர்க்கணும், ஒருமைதான் சேர்க்கணும். துல்லாப் என்பது பன்மை, சேர்க்கக்கூடாது. அந்த தாஜிருன், அந்த தாஜிர், நீ ஒரு வியாபாரி. அந்த முஜிகதுன், புரியல. அந்த முஜிதகிதுன், அந்த முஜ்தஹிது, நீ ஒரு என்ன சொல்றது, முயற்சி உடைய ஒரு ஆண். அந்த அந்த வலதுன், அந்த வலது, நீ ஒரு சிறுவன். அதே போல இஸ்மு சேர்க்கலாம். அந்த ஜமீல், நீ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பாய் அப்படின்னு ஒருத்தர சொல்றோம். உங்களுடைய நேசத்திற்குரியவரை நீங்க சொல்றீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜமீல், ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்போ வந்து நம்ம யாராவது ஒரு ஆள் நம்ம சொல்ல போறோம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல போறோம். நமக்கு விருப்பப்பட்டவங்கள சொல்ல போறோம் அப்படின்னா அந்த ஜமீல், நீ வந்து மிக அழகானவனாக இருக்கிற.
அப்ப நம்ம அந்த சொல்லலாம் அந்த கபீரும் அந்த அந்த கபீரும் கபீரும் அந்த அந்த கெபீர் கெபீர் நீ பெரியவனாக இருக்கிற. ஓகே, இப்ப அந்த நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப அந்த வந்து முன்னிலையே இருக்க எதனால சொல்றான், நீ அந்த சாலிஹ் நீ நல்லவன், அந்த ஃபாசிக் நீ கெட்டவன், அந்த ஜமீல் நீ அழகானவன், வேற சொல்லலாம் அந்த கசீரு நீ குட்டையானவன், அந்த தொவீலு நீ நீளமானவன், வேற சொல்லலாம் அந்த வசீஹு நீ வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்சவனா இருக்கிற, அந்த வசீஹு நீ வந்து அழுக்கானவன். இப்ப நம்ம அல்லாஹ் சொல்றோம் அந்த ரஹ்மான். இப்ப அல்லாஹ் பார்த்து சொல்றோம் பாத்தீங்கன்னா, லா இலாஹ இல்லா அந்த. நம்ம நிறைய துவால வந்து சொல்றோம். உதாரணத்துக்கு வந்து யூனுஸ் நபி கேட்ட துவா எடுத்துக்கலாம். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க நீ குந்து மினல் ஆலிமீன்னு சொல்லி ஒரு துவா ஒண்ணு வரும். அது வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அதுல அந்த துவால பாத்தீங்க அப்படின்னா, லா இலாஹ இல்லா அந்தன்னு வரும். உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அந்த. அப்ப அந்த என்பது உன்னை நீ. பாத்தீங்களா, நம்ம பேச்சு வழக்குல வருது பாருங்க. லா இலாஹ இல்லா அந்த உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்பது அந்த என்பது முன்னிலையுடன் நீ என்பதை குறிக்குது. சரி, அடுத்ததாக என்ன செய்யலாம், அந்தக்கு அப்புறம் இது வந்து அடுத்ததாக ஹாலிர்ல முதக்கர் ஆண் பால்ல முசன்னா இருமை என்பது அன்துமா என்பதாக வருகிறது. ஹாலிர்ல முதக்கர் ஆண் பால்ல முசன்னா இருமை அன்துமா. இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இன்ஷால்லா பார்ப்போம். பாருங்க, அன்துமா அன்துமா என்பது இருமை தானே குறிக்குது. அதனால அதுக்கு பின்னாடி வரக்கூடியதும் இருமையாக நம்ம ஆக்க போறோம். அன்துமா முதர்ரிசானி நீங்கள் இருவர்கள். அதாவது நம்ம எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல நீங்க நம்ம பாடங்கள்லாம் கவனிங்களேன், முபுத்ததா வந்து பெண்பாலாக இருக்கிற காரணத்தினால ஹபரை வந்து பெண்பால் ஒருமையாக போடுவோம். முபுத்ததா இருமையாக இருந்தா ஹபரையும் இருமையாக போடுவோம். அப்ப எல்லாமே முபுத்ததா அப்படி வர்றதுனால ஹபர் அப்படி வருது. மௌசூஃப் வர்ணிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒருமையாக இருந்தா சிபத்தும் வந்து ஒருமையாக இருக்கும். வர்ணிக்கக்கூடிய பொருள் வந்து இருமையாக இருந்தா சிபத்தும் இருமையாக இருக்கும். வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் வந்து பன்மையாக இருந்துச்சுன்னா சிபத்தும் பன்மையாக வரும்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஆனா லமீருடைய பாடத்துல மட்டும்தான் பின்னாடி வரக்கூடியது இருமையாக இருந்துச்சு அப்படின்னா லமீரமா இருமையா போடுறோம். அதாவது பின்னாடி வரக்கூடியதை பொறுத்துதான் நம்ம லமீரை போடுறோம். இப்ப வந்து பின்னாடி வரக்கூடிய அந்த பொருள் நம்ம லமீர் வந்து எதை குறிக்குதோ அது இருமையாக இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம இருமைக்கான லமீர் எதுவும் அதை போடுறோம். பின்னாடி வரக்கூடியது வந்து ஒருமையாக இருக்க காரணத்தினாலதான் ஒருமையா எந்த லமீர் இருக்கோ அந்த லமீர் நம்ம தூக்கி போடுறோம். சரிங்களா, இப்ப அதை நம்ம இங்க பாக்குறோம். இப்போ இரண்டு ஆசிரியர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. சரிங்களா, இரண்டு ஆசிரியர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற காரணத்தினால நம்ம இரண்டுக்கு எதுவோ அது தூக்கி போடுறோம். அன்துமா என்பது இருமையை குறிக்குது. அதனால என்ன பண்றோம், இருமையா தூக்கி போடுறோம். சரிங்களா, அன்துமா நீங்கள் இருவரும் முதர்ரிசானி இரண்டு ஆண் ஆசிரியர்கள். அன்துமா நீங்கள் இருவரும் முஹந்திசானி இரண்டு ஆண் இன்ஜினியர்கள். அன்துமா நீங்க இருவரும் அல்லிமானி இரண்டு ஆண் ஆசிரியர்கள், இன்னும் கற்றுத்தரக்கூடியவர்கள். சரிங்களா, அப்ப அன்துமா என்பது பெயர்களையும் குறிக்கும். அன்துமா நீங்க வந்து ரெண்டு பேரும் அப்பாஸும் அலியும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், அல்லது இஸ்மையும் தூக்கி போடுக்கலாம். அன்துமா ஜெமீலானி நீங்கள் இருவரும் அழகானவர்கள். அன்துமா கசீரானி நீங்கள் குட்டையானவர்கள். எந்த இஸ்மையும் போட்டுக்கலாம். ஆனா அன்துமா என்பது இருமையாக வந்து போடணும். பின்னாடி வரக்கூடிய இருமையாக வர காரணத்தினால லமீரும் வந்து நம்ம இருமையாக தான் போடணும். சரிங்களா, அப்ப அன்துமா அல்லிமானி போட்டுக்கலாம். அன்துமா ஹந்திசானி, அன்துமா முஸ்லிமானி நீங்கள் இருவரும் இரண்டு முஸ்லிம்கள். அன்துமா ஃபாசிகான் நீங்கள் இருவரும் தீயவர்கள். அன்துமா சாஜிதானி நீங்கள் இருவரும் சஜிதா செய்யக்கூடியவர்கள். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பப்படி அன்துமா வந்து பின்னாடி இஸ்முக்கள் வந்து சேர்த்துக்கலாம். சரி, அன்துமாக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
அன்துமாக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அன்துமா பகீராணி. அன்துமா பகீராணி பக்கீரான். ஏழையானவர்கள். நீங்கள் இருவரும் தேவைகளோடாக இருக்கின்றீர்கள். ஓகே. அன்துமா பக்கீராணி. மாஷா அல்லாஹ். இன்ஷால்லா சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல. அன்துமா அன்துமா தகீதானி. அன்துமா தகியானி. நீங்கள் இருவரும் புத்திசாலிகள். கலியானி. வேற அன்துமா கஸ்லானி. மாஷா அல்லாஹ். சூப்பரா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. அன்துமா கஸ்லானி. நீங்கள் இருவரும் சோம்பேறிகள். அதாவது நீங்க சொன்னதுக்காக நான் வந்து சொல்றேன். வாக்கிய தமிழ் பொருள் சொல்றேன். நீங்க உங்களை சொல்ல எடுத்துக்காதீங்க. வேற அன்துமா தபீபானி. அன்துமா தொபீபானி. நீங்கள் இருவரும் மருத்துவர்கள். அன்துமா ஃபல்லாஹானி. நீங்கள் இருவர் விவசாயிகள். வேற அன்துமா அன்துமா ஆயிஷா 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 வ கதீஜா வ சாஃபிரானி. வராது. அன்துமா கரிஜாவ சாஃபிரானி என்பது கபரா முடியும் போது நீங்க இருவரும் பிரயாணம் செய்யக்கூடியது. வேற அன்துமா முஜிதஹிதானி. திருப்பி சொல்லுங்கம்மா. கரெக்டா? அன்துமா முஜிதஹிதானி சொன்னீங்கல்ல, அது வந்து அப்படி சாஃபிரானி வந்து வராது. அன்துமா நீங்கள் இருவரும் ஆயிஷா கதீஜா நீங்க ரெண்டு பேரும் வெறும் சாபிர தானின்னு வரும். சாபிர தானி. ஆண்பாலா இருந்தா சாஃபிரூன அப்படின்னு வருமோ? ஆண்பாலா இருந்துச்சுன்னா சாஃபிரானின்னு வரும். தாவ் சேர்க்காம வரும். சாஃபிரூன வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. ஆண்பால் பன்மை ஜம்முன போயிடும். சரி. சரி, ஓகே. அன்துமா முஜிதஹிதானி. அன்துமா முஜிதஹிதானி. முஜிதஹிதானி. மாஷா அல்லாஹ். நீங்கள் இருவரும் முயற்சி செய்யக்கூடியவர்கள். ஓகே. அடுத்து அன்துமா படிச்சிட்டோம். அடுத்து ஹாலிர்ல முதக்கர் ஆண்பால்ல ஜெமு பன்மை பார்ப்போம். அன்தும் என்பது ஆண்பால் முன்னிலைய பன்மையை குறிக்கக்கூடியது. ஆண்பால் முன்னிலையில பன்மையை குறிக்கக்கூடியது அன்தும். சரி, இப்ப பாத்துங்க. அன்தும் என்பது பன்மை. ஆண்பால் பன்மையை குறிக்கிறதுனால அன்தும் அவுலாதுன். நீங்கள் சிறுவர்கள். ஒரு சிஸ்டர் துல்லாபுன்னு சொன்னாங்க. ஷாஜா சிஸ்டர் நினைக்கிறேன். துல்லாபு என்பது மாணவர்கள். அப்ப அன்தும் துல்லாபுன். நீங்கள் மாணவர்கள். அன்தும் முதர்ரிசூன. நீங்கள் ஆசிரியர்கள். அன்தும் தாஜிரூன. நீங்கள் தாஜின வியாபாரிகள். அன்தும் முஸ்லிமூன. நீங்கள் முஸ்லிம்கள். அன்தும் ஆபிதூன. நீங்கள் வணக்கசாலிகள். அன்தும் பாசிகூன. நீங்கள் தீயவர்கள். அன்தும் கேஃபிரூன. நீங்கள் கேஃபிர்கள். அப்படின்ட்டு நம்ம அன்தும் ஆண்பால் பன்மையை போட்டு பின்னாடி பன்மையான இஸ்மு வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
இதுக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அன்தும் என்பது ஆண்பால் பன்மையை குறிக்குது. அன்தும் ஜமீலூன நீங்கள் ஜமீல் என்பது ஒருமை. இப்ப அன்தும் பன்மையாக இருக்கிற காலத்தால என்ன செய்யணும்? அன்தும் ஜமீலூன நீங்கள் அழகானவர்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் சாஃபீர் சொன்னாங்க, பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். அன்தும் சாஃபிரூன நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஆண்கள் அப்படி சேர்த்துக்கலாம். அன்தும் காஃபிரூன அன்தும் சாலிஹூன. ஓகே, மாஷா அல்லாஹ். அன்தும் காஃபிரூன நீங்கள் நிராகரிக்கக்கூடிய ஆண்கள். அன்தும் சாலிஹூன நீங்கள் நல்ல ஆண்கள் சொல்லியிருக்காங்க. வேற அன்தும் முஸ்லிமூன. அன்தும் முஸ்லிமூன நீங்கள் முஸ்லிமான ஆண்கள். அன்தும் தபீபூன. அன்தும் தபீபுக்கு பன்மை வந்து ஜம்முல் முகஸ்ஸர். அத்திப்பாவுன் அத்திப்பாவுன் அத்திப்பாவுன்னா டாக்டர்கள். தொபீபுன் தொபீபானி அத்திப்பாவுன். அப்ப அன்தும் அன்தும் அத்திப்பாவு. அன்தும் காபிதூன. காஃபிரூன சொல்றீங்களா? அன்தும் காஃபிரூனவா சொன்னீங்க? சரி, ஓகே. வேற எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? அன்தும் முஃமினூன. சரி, ஓகே. நம்ம 3 லைன் படிச்சிட்டோம் சரிங்களா? லமீருல் முன்ஃபசில். லமீருல் முன்ஃபசில் சரிங்களா? லமீருல் முன்ஃபசில்ல நம்ம 3 லைன் படிச்சிருக்கோம். ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. அன்ட ஒருமை அன்துமா அன்தும். அன்ட அன்துமா அன்தும். அன்ட அன்துமா அன்தும். அன்ட அன்துமா அன்தும் சரிங்களா? ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. அன்ட அன்துமா அன்தும். வாய்ஸ் பிரேக் உஸ்தாதா. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? இப்போ ஓகே உஸ்தாதா, இப்போ ஓகே. சரி சரி, வாங்க சொல்லி முடிக்கிறேன்.
அந்த நம்ம அந்த வந்து போட்டுட்டு அன்தி கேக்குதா? கேக்குது உஸ்தாத். அன்தி அன்தி போட்டுட்டு நம்ம பெண்பால் ஒருமையை வந்து நம்ம பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப அன்தி ஆயிஷா, அன்தி பாலிபா, அன்தி சொகீரா, அன்தி தொபிபா நீ ஒரு மருத்துவர், அன்தி முஜ்தஹிதா நீ ஒரு முயற்சியுள்ள ஒரு பெண், அன்தி முஜாஹிதா நீ ஒரு போராளியான ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம். அன்தி தொபிஹா நீ ஒரு சமையல்காரி, நல்ல சமையல் சூப்பரா செய்யறவ அப்படின்னா அன்தி தொபிஹா. தொபிஹா அப்படின்னா சமையல் செய்யறவ. உன் அன்டி உம்மா நீ தான் தாய். அன்டி உஹ்தி நீ என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அன்டி போட்டுட்டு பெண்பால் ஒருமையை பின்னாடி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். அன்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஏதாவது பேர் சொல்லி சொல்லுங்க, ஏதாவது இஸ்ம பேர் சொல்லுங்க. அன்டி கதிஜத்துன். அன்டி கதீஜா நீ வந்து கதீஜா சேர்த்துக்கலாம். வேற அன்டி தவீலா. அன்டி சொகீரா நீ ஒரு சின்ன ஒரு பெண்ணு. அந்த தவீலத்துன். அந்த என்பது ஆண்பாலை குறிச்சிடும். அன்தி தான் அன்டி பெண்பால். அன்டி அன்டி தவீலத்துன். அன்டி தொவீலத்துன் நீ நெட்டையான ஒரு பெண். வேற வேற அன்டி அம்மாதுன். புரியல. அன்டி அம்மாதுன் நீ மாமி. அம்மா ஓகே ஓகே அம்மத்துன். அம்மதுன் மா கலிஃபுராதி. ஆமா லாஸ்ட்ல வந்து லம்முத்தன் மீன் சேர்த்துக்கோங்க. அம்மத்துன். அன்டி பின்துன் ஹாலத்துன் ரைட்டா? அன்டி ஹாலத்துன் நீ வந்து சித்தி. சாச்சி ரைட்டா? கரெக்ட் மாஷா அல்லாஹ் கரெக்ட். வேற அன்துன் அன்டி உஹ்துன். அன்டி சுவாதிகத்துன். மாஷா அல்லாஹ் அன்டி சுவாதிகத்துன் நீ ஒரு உண்மை பேசக்கூடிய ஒரு பெண். வேற சரி அப்ப அன்டி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லெசன் போமா. நெக்ஸ்ட் இதுக்கு அன்டிக்கு அப்புறம் அன்துமா வந்து வருது. சரிங்களா? இதே அன்துமாவை தான் நம்ம ஆண் பாலுக்கும் பார்த்திருப்போம். சரிங்களா? அதேதான் பெண் பாலுக்கும். நம்ம ஹுமா எப்படி பார்த்தோம்? ஹுமா என்பது ஆண் பாலாகவும் வரும், ஆண்பால் இருமையும் குறிக்கும், பெண்பால் இருமையும் குறிக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்ம வச்சு நம்ம அது ஆண்பாலாக வருதா பெண்பாலாக வருதா சொல்லி கண்டுபிடிப்போம்னு சொன்னோம். அதே மாதிரிதான் அன்துமா. சரிங்களா? அன்துமாவும் அதே மாதிரிதான் ஆண்பால் இருமைக்கும் அன்துமா தான் வருது, ஆண்பால் பெண்பால் இருமைக்கும் அன்துமா தான் வருது. சரி ஓகே, நம்ம இன்ஷால்லா அந்த அன்தில இருந்து அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். இப்ப நான் வந்து சூறாக்கு வந்து பொருள் வைப்போம். சரிங்களா?
ஓகே, இப்ப இன்னைக்கு நான் பார்க்க போற சூறா வந்து சூரத்துல் கத்ர். சூரத்துல் கத்ர் அப்படின்னா ஒரு அழகான ஒரு இரவு. அந்த இரவு பேர் தான் லைலத்துல் கத்ர். கதிருக்கு வந்து 2 பொருள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா விதி. விதினாலும் கதிர் தான் சொல்லுவாங்க. கதிர் அப்படின்னா விதி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஒரு சக்தி. ஒரு சக்தியை நம்ம ஒரு பவர் சக்தியை நம்ம வந்து சொல்லிக்கலாம். கதிர்னா விதின்னு ஒரு பொருள் வரும், இன்னொன்று ஒரு சக்தி. சரிங்களா? அப்போ ஒரு வலிமைனா சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் அந்த இதெல்லாம் என்ன சொல்றோம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னா அப்படின்னா நிச்சயமாக நாம் அப்படின்னு அர்த்தம். இன்னா நிச்சயமாக நாம், அன்சல்நாஹு அப்படின்னா அதை இறக்கினோம். எதை என்பது மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு, அல் குர்ஆனை வந்து குறிக்கும். சரிங்களா? இன்னா நிச்சயமாக நாம், அன்சல்நாஹு அதனை நாம் இறக்கி வைத்தோம். எப்போ? ஃபீ லே பார்த்தோம்ல, ஹர்ஃபுல் ஜார் மஜ்ரூர் ஃபீ லே லைலத்தில் கத்ர், கதிரினுடைய இரவிலே. முலாஃப் இலைஹி வருது பாருங்க. லைலத்தில் கதிர், கதிரினுடைய இரவிலே. ஃபீ ஹர்ஃபுல் ஜாரு, லைலா வந்து மஜ்ரூர்னால நம்ம கெசர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது முலாஃப்னால முலாஃப் அலிஃப்லாம் வாங்காது, அதனால லைல வந்து அலிஃப்லாம் வாங்காம வந்துருக்கு பாருங்க. ஃபீ லைலத்தில் கதிர், கதிரினுடைய இரவிலே இதை நாம் இறக்கினோம். வமா எது, அதிராக்க உனக்கு அறிவித்தது எது, மானா என்ன, லைலத்துல் கதிர் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது. லைலத்துல் கதிருடைய இரவாகிறது ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது. முப்ததாக வருது பாருங்க. லைலத்துல் கதிர் முப்ததா, ஹைர் சிறந்தது. லைலத்துல் கதிர் முப்ததா, ஹைருன் அது எப்படியாக இருக்கிறது என்ற செய்தியை குறிக்கிறதுனால ஹைருன் ஹபரா வந்திருக்கு. ஹைருடைய ஹரக்கத்தெல்லாம் பாருங்க, லம்மு தன்வீன் அப்படியே ஹபரினுடைய ஹரக்கத் வந்து வந்திருக்கு. லைலத்துல் கதிரினுடைய இரவு ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது. எப்படி? மின் விட அல்ஃபி 1000 ஷஹ்ரின் 1000 மாதங்களை விட சிறப்பானதாக லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது. தனஸ்ஸலு இறங்குகின்றார்கள். தனஸ்ஸலு இறங்குகின்றார்கள். யாரு? மலக்குமார்கள். யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்றது ஃபாயில். அல் மலாயிகத்து மலக்குமார்களும், இன்னும் ரூஹு என்று சொல்லக்கூடிய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பேர் வந்து ரூஹு. சரிங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 பேர் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஒண்ணு ரூஹு, ஆன்மான்னு ஒண்ணு சொல்லியிருக்கான். அந்த உதாரணம் இதுதான், ரூஹுன்னு வந்திருக்கா. அடுத்து ரூஹுல் குதுஸ் பரிசுத்தமிக்க ஆன்மான்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவான். இன்னொரு இடத்துல ரூஹுல் அமீன் நம்பிக்கைக்குரிய ஆத்மான்னு சொல்லி சொல்லுவான். இது 3மே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிக்கக்கூடிய ஒரு புனை பெயர்கள். ரூஹு இன்னும் ரூஹு எனப்படக்கூடிய ஜிப்ரீலும் சீஹா அதிலே இறங்குகின்றார்கள். எப்படி? இதுல உதவியை கொண்டு ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவனினுடைய அனுமதியை கொண்டு இறங்குகின்றார்கள். மின் புள்ளி ஒவ்வொரு அம்ரின் கட்டளைகளை கொண்டும் அவங்க இறைவனின் பெயரை கொண்டு இறங்குகின்றார்கள். சலாமுன் சாந்தி உண்டாகும். அந்த இரவுல வந்து சாந்தி உண்டாகும். அந்த இரவு வந்து சாந்தி மிக்க இரவாக இருக்கும். ஹத்தா எதுவரை என்றால் மத்தில உதயமாகும் வரை. எது? அல் ஃபஜர் அதிகாலை நேரம் வர்ற வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய சாந்தி அப்படியே பரவலாக இருக்கும்னு சொல்லிட்டு லைலத்துல் கத்ரை பத்தி அல்லாஹ் இந்த வசனங்கள்ல சொல்லி பார்த்தோம். ஓகே, இன்னைக்கான கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
وعليكم السلام ورحمة الله وبركاته.